வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணியை வச்சு அழகான சூப்பரான அருமையான ஒரு குருமா தான் செய்ய போகிறோம். அதுக்கு நாம் ஒரு 7 பச்சை மிளகாய், 10 முந்திரி, 1 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு முழு பூண்டு எல்லாம் தோல் உரித்து அப்படி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 மூடி தேங்காய் துருவல், 1 இனுக்கு கருவேப்பில்லை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா சூப்பராக அரைச்சாச்சு. இனி இதை வலிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு பட்டை, ஒரு இலை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, இது போட்டதும் ஒரு பெரிய வெங்காயம். இதை நல்லா வதக்கிடணும். இதில் ஆயில் 1 குழிக்கரண்டி ஊற்றிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 இனுக்கு கருவேப்பில்லை, 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதை போட்டு லைட்டாக வதக்கிட்டு அரைச்சி வச்ச மசாலாவை நல்லா கரைச்சி விட்டுறலாம். இதில் ஊற்றிடலாம். லாஸ்ட்டாக இதில் 3/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ தான் வேக வச்சு எடுத்த பச்சை பட்டாணி. இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பச்சை பட்டாணியில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் கே இவ்வளவும் இருக்குது. இதில் இரும்பு சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, புரதச்சத்துக்கள் இருக்குது. இந்த பட்டாணியை சாப்பிட்றதுனால கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியும். பற்கள், எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். எந்த ஒரு ஆரோக்கியமான உணவையும் நாம் விட்டு வைக்காமல் எல்லா உணவையும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.